இஸ்லாத்தில் ஜாதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? இதை குறித்து மார்க்கம் சொல்வது என்னன்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாம் அப்படிங்கிறது மிகவும் முழுமை பெற்ற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்துல ஜாதி, மதம், ஏற்றம், தாழ்வு, உயர்ந்தவர், தாழ்ந்தவர்னு யாருக்கிடையிலையும் எந்த ஒரு பிரிவும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆன்ல சொல்றான், 21வது அத்தியாயத்துல 92வது வசனத்துல, நீங்கள் அனைவரும் ஒரு சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வலியுறுத்தி கூறியிருக்கிறான். இன்னும் நம்ம அனைவருமே ஒரு தந்தை ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்துதான் பிறந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம நம்மள பல்வேறு வகைகளாக பிரிச்சு வாழ்றது அப்படிங்கிறது இஸ்லாத்திற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் நம்மள்ட்ட பரவலா இருக்கக்கூடிய ஷியா, சன்னி, ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, மரைக்காயர், லெப்பை, இது எல்லாமே அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் செய்யக்கூடிய தொழில்களை குறித்த பெயர்கள் தான். இவை அனைத்தும் தொழிலுடைய பெயர் தானே தவிர்த்து இஸ்லாத்திற்கும் இந்த ஜாதிக்கும் இந்த பெயருக்கும் எந்த